வெந்தய அரிசி கஞ்சி பார்க்க போகிறோம். ஆமாம், இது வந்து ரொம்ப ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இது கூட வெந்தயக்கீரை, வெந்தயத்தில் நிறைய டிஷ் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வந்து வெந்தயத்தை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும்னு நல்லது. சரி, இதுவும் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இது ப்ரெக்னென்ட் ஆரம்பிச்சிடணும். இது வந்து டெலிவரிக்கு அப்புறமும் கொடுக்கலாம். இது எப்படின்னா பச்சரிசி, வெந்தயம், நெய். அதான் சொல்கிறேன் நான், நெய் வந்து நிறைய சேர்த்துக்கணும். அந்த வயிற்றில் இருக்க புண்ணு ஆற்றுன்னு சொல்லுவாள். டெலிவரிக்கு அப்புறம் நிறைய சேர்த்துக்கணும். நம்ம டெலிவரிக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது வந்து தேங்காய் பால்லேயே கூட வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம், கஞ்சி பண்ணிக்கலாம். ஆமாம், டெலிவரிக்கு அப்புறம் தேங்காய் பால் வேண்டாம், முன்னாடி தேங்காய் வெறும் ஜலத்தில் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த கஞ்சி வந்து இது வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். வேறு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டயத்தில் தினை, சாமை அதெல்லாம் கூட ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதேமாரி கஞ்சி பண்ணி சாப்பிடணும். ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாது இந்த மில்லட்ஸ் எல்லாம். ஸோ இதில் மில்லட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நார்மல் அரிசி எடுத்துடணும். இல்லை ரெட் பாயில் ரைஸு, புழுங்கரிசி எது எடுத்துனாலுமே அரிசி, வெந்தயம் வந்து நல்லா 2 கப்பு, அப்புறம் மிளகு, ஜீரகம் 2 கப்பா, சாரி 2 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மிளகு, ஜீரகம், பெருங்காயம், நெய், உப்பு, கருவேப்பிலை. 9 மாதத்தில் அப்படி எடுத்துன்னு வச்சிங்களேன், இந்த சூடு உடம்பு சூடாகிறது அந்த அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி. டெலிவரி ஆன உடனே வந்து இந்த குளிர்ச்சியை கட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்போ அந்த குளிர்ச்சி அவ்வளோ ஆகாது. ஸோ இது வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சுக்குப்பொடி கூட வேணாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கலைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். ஜலம் கொதிக்கிறதுக்கு ஊற நெய் போட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம், பெருங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஜலம் விடணும். நல்லா ஜலம் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அது 4 கப்பு. இப்போ அது வந்து கஞ்சியாக குடிக்கணும்னா ஜலம் ஜாஸ்தியாக விட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்து கெட்டியாக ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கலாம்னா ஒரு 5 கிளாஸ் விட்டுக்கலாம். ஸோ எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி விட்டுக்கலாம். இந்த கலைஞ்சி வச்ச அரிசி உப்பு போட்டு நல்லா வேகணும். குக்கரில் வைக்கிறனால வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். வெந்தயத்தை என்ன பண்ணணும்னா நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு ஜலத்தை கூட குடிக்கலாம். இல்லை இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஜலம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 கிளாஸ் ஜலம் வச்சு கொதிச்சு விடனானே அந்த தேன் விட்டு சாப்பிட்லாம். ஏன்னா என்னென்னா பால் விடுறதுக்கு வந்து ஜலம் ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிக்கணும், ஜலம் நிறைய குடிக்கணும். இப்போ ஜென்ரலாக எல்லோரும் 3 லிட்டர் குடிங்க அப்படிங்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜலம் நிறைய குடிக்கணும். அது குடிக்கணும்னா பால் ஊறும். ஏன்னா அப்போ வந்து அது அவ்வளோ வறட்சி இருக்காது. அதனால நம்ம அதை குடிக்கணும். ஜலம் குடிக்கிறது வந்து ஜலம் குடிக்க முடியாதனால இந்த மாதிரி சூப்பு, இந்த மாதிரி வந்து ஜலம் குடிக்கும்போது என்ன ஆகும்னா பால் நல்லா ஊறும். கற்பூரவள்ளி மில்க் ஷேக் நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே சாப்பிடலாம், இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி வெந்தயத்தை நல்லா ஜலத்தை ஊற வச்சு அதை பண்ணி கொடுக்கலாம். வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சு இது பண்ணுவாங்கல்ல, முளைக்கட்டியும் சாப்பிட்லாம். அதுவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். சாப்பிடலாம். நம்ம வந்து ஜெனரலாகவே நம்ம சமையல் நிறைய சேர்த்துக்கோம் வெந்தயத்தில். பட் அவளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த கஞ்சி இருக்கு இல்லையா, இது கொடுக்கலாம். அந்த வெந்தயத்தை வந்து நல்லா முளை கட்டிட்டு பண்ணுற கூட்டில் 2 தாளிச்சு கொட்டும்போது தாளிச்சு கொட்டி கொடுக்கலாம். முளைக்கட்டின வெந்தயத்தில் சாதம் கூட பண்ணலாம், புலாவ். அதனால் அது பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா அந்த வெந்தயத்தில், அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லமோ அதான் இப்போ இந்த மாதிரி மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிட்டோம். அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கூட்டு பொடி பைத்தம் பருப்பு போட்டு தான் கூட்டு சேர்த்துப்போம். வேறு எந்த பருப்பும் சேர்க்க மாட்டோம். டெலிவரிக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்போ தாளிக்கும் போது நெய்யில் வந்து இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை தாளிச்சு போடலாம். இது இந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் நம்ம இந்த வெந்தய ஜலம். அது வந்து கண்டிப்பாக குடிக்கலாம் வாரத்தில் இருந்தால். அதெல்லாம் வந்து நல்லா ஒரு உடம்புக்கு நல்லது. பால் ஊறும், அந்த உடம்பு சூட்டையும் குறைக்கும். ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் சூடு இருக்கா, உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் நிறைய இது பண்ணணும். பட் ஒரு நாள் சாப்பிடணும், 1 நாள் சாப்பிடலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். முளைக்கட்டின வெந்தய புலாவ் பண்ணலாம், நேரத்தில் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கஞ்சி மாதிரி குடிக்கணும்னா இன்னும் 2 கிளாஸ் ஜலம் விடணும். நல்லா குழஞ்சி எடுத்து பாருங்கள். இந்த வெந்தயம் கூட நல்லா அப்படியே தொட்டோன்னு வச்சிங்கன்னா அப்படியே அமைங்கிறது அதுமாரி. இது வந்து ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சிடணும். குழந்தை பிறந்ததுக்கு இதே மாதிரி பண்ணணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணணுமோ கொஞ்சம் வேணால் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. இது வந்து கஞ்சி மாதிரி வரும்னு நினச்சேன். கஞ்சி மாதிரி பண்ணலாம். கஞ்சி மாதிரி நான் பண்ணல. கஞ்சி மாதிரி குடிச்சா யாரும் குடிக்கிறது இப்போ, அதனால கஞ்சி பண்ணல. கஞ்சினா ஒன்றும் இல்லை, ஜலம் 2 கிளாஸ் ஜலம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வெந்நீர் கலந்துட்டோம்னா கஞ்சி ஆகிடும். வெந்தய பொங்கல். வெந்தய பொங்கல். வெந்தய வெண்பொங்கல். ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ.